அத்தியாயம் 2219. தேவபுரியிலிருந்து வெளியேறிய கபிலன் நரகலோக உயிரடுக்குகளை கொன்ற கானககள மக்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்தான். அதன் பிறகு கபிலன் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு நரகலோக கூட்டத்தை பார்த்த, அமரநேமி, எங்கே இருக்கிறாய்? உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நமக்கிடையேயான போர் இன்னும் முற்று பெறவில்லை. தைரியம் இருந்தால் சீக்கிரம் என்னோடு வந்து போரிடு என்று கர்ஜித்தான். அதை கூறிவிட்டு அவன் அங்கிருந்து திரும்பினான். பின்னர் தேவபுரியை நோக்கி நடந்தான். தான் செய்ய நினைத்ததை விட அதிகமானதை கபிலன் செய்துவிட்டான். நரகலோகத்தவர்கள் மனதில் பயத்தையும் கானக களத்தவர்கள் மத்தியில் நம்பிக்கையையும் விதைப்பதுதான் அவனுடைய நோக்கம். அது நிறைவேறிவிட்டது. எப்படியும் இனி அவனோடு சண்டையிட யாரும் வரப்போவது இல்லை. அதனால் அங்கிருந்து கொண்டு நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. நகர சுவரில் கூடியிருந்த பெரும்பாலான உயரடுக்கினருடைய முகத்தில் மாறுபட்ட வெளிப்பாடுகள் இருந்தன. அவர்கள் எல்லோரும் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டு இருந்தனர். ஆரம்பத்தில் நரகலோக முகாமை கபிலன் தாக்கும் போது அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாகவும் அவன் தனக்குத்தானே மரணத்தை தேடிக் கொண்டிருப்பதாகவும் தான் அவர்கள் அனைவரும் நினைத்தனர். அந்த நேரத்தில் அவனை பார்த்து பலர் சிரித்தனர். கபிலன் எப்படியும் ஒளிந்து போவான் என்று மகிழ்ச்சி கொண்டனர். ஆனால் முடிவை பார்த்த பிறகு அவர்கள் முகத்தில் இருந்த சிரிப்பு முற்றிலுமாக மறைந்து விட்டது. குறிப்பாக செம்புணரி மற்றும் ஆகாஷன் முகத்தில் இருந்த சிரிப்பு மட்டுமல்ல, அவர்களின் நம்பிக்கை, உத்வேகம் என அனைத்துமே மறைந்து விட்டது. மாறாக அவர்களுக்குள் பயம் குடிக்கொண்டது. கபிலன் தங்களை பார்த்து விடுவானோ என்ற பயத்தில் அவர்கள் இருவரும் அமைதியாக கூட்டத்திற்குள் ஒளிந்து கொண்டனர். ஏனென்றால் அமரநேமி தப்பி ஓடியதற்கு அவர்கள் கபிலனை குறை கூறினார்கள். அதனால் கபிலனது கோபம் தங்கள் மீது திரும்பி விடுமோ என்ற பயம் அவர்களுக்கு வந்தது. ஆனால் கபிலன் அங்கு இருக்கும் யாரையும் கவனிக்கவில்லை. அவன் நேராக தேவபுரியின் மையத்தை நோக்கி நடந்தான். சிறிது தூரம் சென்ற பிறகு அவன் முழுவதுமாக அங்கிருந்து மறைந்து விட்டான். தன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி அங்கிருந்து தொலைதூரம் சென்று விட்டான். அவன் என்ன செய்கிறான் என்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். கபிலன் தன் இருப்பிடத்தை எவ்வளவு தூரம் மறைக்கிறானோ அவ்வளவு தூரம் மக்கள் அவனை கண்டு பயப்படுவார்கள். அவன் எப்போது தோன்றுவான், எங்கு தோன்றுவான், என்ன செய்வான் என்ற அதிர்ச்சி அனைவரும் மனதிலும் இருந்தது. அதனால் அவர்கள் அனைவரும் தங்கள் கோபங்களையும் திமிரையும் கட்டுப்படுத்திக் கொண்ட கானக கள சட்ட திட்டங்களை மதித்து அதன்படி நடக்க ஆரம்பித்தார்கள். தேவபுரியிலிருந்து 500 மைல் தொலைவில் ஒரு மறைக்கப்பட்ட பள்ளத்தாக்கு இருந்தது. அது இயற்கையான மாயைகளால் நிரப்பப்பட்ட விசித்திரமான பகுதியாக இருந்தது. அதற்குள் நுழைந்தால் ராஜ துறவிகளை எளிதில் தொலைந்து போக வாய்ப்பிருக்கிறது. பள்ளத்தாக்கில் உள்ள பிரபஞ்ச அலைகள் அடர்த்தியாக இருந்தது. அங்கு ஏராளமான புனித மூலிகைகள் வளர்ந்து இருந்தது. பயிற்சி செய்வதற்கு ஏற்ற இடமாக அது இருந்தது. பள்ளத்தாக்கின் மத்தியில் ஒரு பெரிய மரகத ரத்தினம் போன்ற மலை இருந்தது. அதன் உச்சியில் தியான நிலையில் ஒரு உருவம் அமைதியாக அமர்ந்து இருந்தது. அதுதான் அமரநேமி. தேவபுரியில் கபிலனோடு சண்டையிட்டு விட்டு அமரநேமி நேராக இந்த மாய பள்ளத்தாக்கி நோக்கிதான் வந்தான். அமரநேமியின் உடல் தற்போது நிலையற்ற ஒன்றாக இருந்தது. அது சில நேரம் புனித ஒளியையும் சில நேரம் தீய ஒளியையும் வெளியிட்டது. எப்போது நல்ல அமரநேமி செயல்பட வேண்டும், எப்போது தீய அமரநேமி செயல்பட வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை அவன் இழந்து விட்டான் என்று தோன்றியது. கபிலன் கணித்ததைப் போல அமரநேமி தன்னுடைய 2 உடல்களையும் ஒன்றிணைக்க கடுமையாக போராடி கொண்டுதான் இருந்தான். அவனால் முழுமையாக தன்னுடைய 2 பகுதிகளையும் ஒன்றிணைக்க முடியவில்லை. அவனுக்குள் பல சிக்கல்கள் எழுந்தன. நாட்கள் ஓடியது. ஆனால் அவனால் இன்னும் முழுமையாக ஒன்றிணைய முடியவில்லை. ஒரு உடல் மற்றொரு உடலை நிராகரித்தது. இது எதிர்பார்த்த ஒன்றுதான். 2 உருவங்களையும் நினைப்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. அது எளிதென்றால் புத்த மத பிரிவு அதை ஏன் தடை செய்திருக்க வேண்டும்? அந்த சமயத்தில் அங்கு யாரோ நுழைந்து இருப்பதை அமரநேமி உணர்ந்தான். யாரது என்று அமரநேமி சட்டென கண்களை திறந்து பள்ளத்தாக்கின் நுழைவாயிலை பார்த்தான். அடுத்த கணத்தில் பள்ளத்தாக்கில் ஒரு உருவம் தோன்றியது. அது மனித வடிவத்தில் இருந்தாலும் அதை முழுமையாக ஆராயும் போது அதற்கு 4 கண்கள் மற்றும் 4 கைகள் இருப்பதைப் போல தோன்றியது. அவருடைய உடல் ஒரு வலுவான அசுர ஒளியை வெளியிட்டது. அவரை கண்டதும் கோபம் கொண்ட அமரநேமி, சுதேசா, நான் பயிற்சி செய்து கொண்டிருப்பதை பார்க்கவில்லையா? இது என் தனிமைக்கான நேரம். என்னுடைய பயிற்சி முகாமிற்குள் நுழைந்த என் கவனத்தை சிதறடிக்காதே என்று கத்தினான். சுதேசன் சிரித்துக் கொண்டே, உன்னை பார்க்க வேண்டும் என்று இரவும் பகலுமாக வெவ்வேறு இடங்களில் தேடிக்கொண்டே இருந்தேன்.
அப்படி இருக்கையில் உன் இருப்பிடம் தெரிந்தால் எப்படி உள்ளே நுழையாமல் இருப்பேன்? உனக்கு சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று என்னிடம் இருக்கிறதே என்று கூறினான். என்ன செய்தி? முதலில் அதை சொல் என்றான் அமரநேமி. சுதேசன் நேரத்தை வீணாக்காமல் அவனை பார்த்த, உன் சாகுபடி முறையில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய உதவும் ஒரு புதையலை உனக்கு வழங்க என் எஜமானர் கட்டளையிட்டார். அதனால்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். நன்மையையும் தீமையையும் சீராக ஒன்றிணைத்து உன் உச்ச நிலையை நீ எட்ட இந்த புதையல் உனக்கு உதவும் என்று கூறினான். அதை கேட்டதும் அமரநேமியின் இதயம் படபடத்தது. சுதேசனின் எஜமானர் மிகவும் சக்தி வாய்ந்த ஆதிதேவர். அவர் மிகவும் வயதானவர் மற்றும் அவர் எண்ணற்ற யுக பிரளயங்களை கடந்து வந்தவர். மேலும் அவர் காலத்தின் பாதையை பின்பற்றுபவர். 100,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த துயரமான தெய்வீக போரின் போது அவர் புனித துறவி வேதாவிற்கு எதிரான தாக்குதலில் பங்கேற்றார். இருப்பினும் புனித துறவி வேதாவால் அவர் கடுமையாக காயமடைந்தார். அன்றிலிருந்து இன்று வரை அவர் ஒரு நோயாளியாகவே இருக்கிறார். அவரால் இக்கணம் வரை முழுமையாக குணமடையவே முடியவில்லை. அன்று நடந்த போருக்கு பிறகு அவர் அதிகமாக வெளியே வருவதில்லை. அவருடைய குலத்தினரை தவிர மற்றவர்கள் அவரை பார்த்தே 10,000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதனால் பலர் அவர் மரணத்தை நெருங்குகிறார் என்று கருதினர். அமரநேமி சுற்றி வளைக்க விரும்பவில்லை. அவன் சுதேசனை பார்த்த, அசுரேந்திர காலருக்கு என்னிடமிருந்து என்ன வேண்டும் என்று கேட்டான். தனக்கு உதவும் அளவிற்கு அசுரேந்திர காலர் அவ்வளவு நல்ல உள்ளம் கொண்டவர் அல்ல என்பது அவனுக்கு தெரியும். ஒவ்வொரு உதவியும் வெகுமதிதான். அதனால் தனக்கு தேவையான புதையலை கொடுப்பதன் மூலம் தன்னிடமிருந்து ஏதோ ஒன்றை அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை அமரநேமி புரிந்து கொண்டான். சுதேசன் மீண்டும் அவனை பார்த்த, நீங்கள் கபிலனை தோற்கடித்த பிறகு அவனுடைய உடலை நரகலோகத்திற்கு எடுத்து வர வேண்டும். இதுதான் என் எஜமானரின் ஒரே வேண்டுகோள் என்று கூறினான். கபிலனின் உடலா? அசுரேந்திர காலர் கபிலனின் உடலை பெற முயற்சிக்கிறாரா என்று அமரநேமி ஆச்சரியப்பட்டான். பின்னர் அனைத்தையும் யோசித்து பார்த்தான். அவனுக்கு தெரிந்தவரை அசுரேந்திர காலர் கடுமையாக காயமடைந்திருந்தார். அவருடைய உடல் சிதைந்து நொறுங்கும் நிலையில் இருந்தது. அதை சரி செய்ய அவரால் எந்த வழியையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அவரை மீண்டும் உயிரோடு வைத்திருக்க அவருக்கு ஏற்ற ஒரு உடலை அவர் கண்டுபிடிக்க முடியும். இருப்பினும் அசுரேந்திர காலர் பயிற்சி செய்தது காலத்தின் பாதை. சாதாரண உடல்களால் காலத்தின் பாதையை பின்பற்றிய ஒரு ஆதிதேவருக்கு தேவையான சக்தியை கொடுக்க முடியாது. கபிலன் 50 சரீரத்தையும் தெய்வீக விதிகளையும் கொண்ட தனித்துவமான வீரன். அவன் எல்லா அம்சங்களிலும் அவருக்கு சரியானவனாக இருந்தான். அதனால் அவனை தேர்ந்தெடுத்தது உண்மையிலேயே புத்திசாலித்தனமான முடிவாக இருந்தது. அமரநேமி கேட்ட கேள்விக்கு சுதேசன் பதிலளிக்கவில்லை. அவன் அமரநேமியை அமைதியாக பார்த்தான். அமரநேமி ஒரு தீர்க்கமான நபர். நன்மை தீமைகளை அவனால் எளிதில் ஆராய முடியும். ஆழமாக யோசித்து பார்த்த அவன் தயக்கமின்றி சுதேசனின் கோரிக்கைக்கு ஒப்புக்கொண்டான். இனி யார் வாழ்வார்கள் யார் இறப்பார்கள் என்பதை அமரநேமியும் கபிலனும் தான் தீர்மானிக்க வேண்டும். அமரநேமி தன் 2 உடல்களையும் ஒன்றிணைத்து விட்டாள். அவன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதில் அனைவரும் உறுதியாக இருந்தனர். அதனால் கபிலனின் மரணம் அமரநேமியின் கையில்தான் அரங்கேறும் என்றும் அனைவரும் நம்பினர். அமரநேமிக்கும் இதை தவிர வேறு வழியில்லை. அவனால் கபிலனிடம் தோற்ற அவமானத்தோடு வாழ முடியாது. கபிலனை வெல்ல வேண்டும் என்றால் அவன் தன் உடலை இணைக்க வேண்டும். அதற்கு சுதேசன் கொண்டு வந்து இருக்கும் புதையல் வேண்டும். அதனால் அவன் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டான். அமரநேமி சரி என்று தலையசைத்தான். நல்ல பதிலை பெற்ற சுதேசன் மகிழ்ச்சியோடு சிரித்தான். பின்னர் அவன் ஒரு நேர்த்தியான மரகத பெட்டியை எடுத்த அமரநேமியை நோக்கி நீட்டினார். இது அர்த்தநாரி மலர். உன் தற்போதைய பிரச்சனையை தீர்க்க இது உனக்கு உதவும் என்று கூறினான். அமரநேமி அந்த பெட்டியை வாங்கிக் கொண்டான். சுதேசன் அமரநேமியின் கைகளை பிடித்துக் கொண்ட, உங்களிடம் இருந்த நல்ல செய்தி வரும் என்று நான் காத்திருக்கிறேன் என்று கூறினான். அதன் பிறகு அவன் அங்கிருந்து வெளியேறினான். சுதேசன் வெளியேறிய பிறகு அமரநேமி அந்த பெட்டியை திறந்து அதிலிருந்த ஒரு விசித்திரமான மலரை வெளியே எடுத்தான். அது கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் uploaded by Dino on service. தைச்சி வரைபடத்தை போல இருந்தது. அதற்குள் யுவரூபமும் யுவதி ரூபமும் ஒன்றாக பின்னி பிணைந்து இருந்தது. அமரநேமி அறிவும் மாற்றலும் ஒருங்கே கொண்ட நபர்.
தான் இணைவதை தடுக்கும் விஷயங்களை பற்றி அவன் நன்கு அறிந்து இருந்தான். அதை போக்க இது உதவும் என்று அவன் முழுமையாக நம்பினான். குணப்படுத்தும் மூலிகைகளை பொறுத்தவரை அதில் இருக்கும் குணப்படுத்தும் ஆற்றலை விட அது குணப்படுத்தும் என்ற நம்பிக்கையே முக்கியமானது. நம்பிக்கை இல்லாமல் செய்யும் அனைத்துமே தண்ணீர் இல்லா கிணற்றில் மீன் பிடிப்பதைப் போலத்தான். வேண்டிய பொக்கிஷம் கிடைத்து விட்டதால் அமரநேமி அதற்கு மேலும் காலம் தாழ்த்த விரும்பவில்லை. அவன் வெல்ல முடியாத வீரன் என்ற பட்டத்தை திரும்ப பெற தயாரானான். தன்னுடைய 2 உடல்களையும் இணைக்க அவன் துரிதமாக ஆயத்தமானான். மறுபுறம் அதே நேரத்தில் தேவபுரியில் பெரும் பரபரப்பை கிளப்பிய கபிலனை அதற்கு பின்னர் யாராலும் பார்க்க முடியவில்லை. அவன் எங்கு சென்றான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை யாராலும் கணிக்கவே முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு கபிலன் மீண்டும் தோன்றினான். எண்ணற்ற வீரர்கள் வேடிக்கை பார்க்க கபிலன் தனியாக தகுதி முனையத்திற்குள் நுழைந்தான். பரிமாண போக்குவரத்து வரிசை மூலமாக அவன் நேரடியாக காணகளத்தை விட்டு வெளியேறினான். கபிலன் காலமேகத்திற்கு செல்கிறார், கபிலன் காலமேகத்திற்கு செல்கிறார் என்ற செய்தி காட்டுத்தீயை போல தேவபுரி முழுக்க பரவியது. கபிலன் இந்த நேரத்தில் எதற்காக காலமேகத்திற்கு செல்கிறான்? அவன் சத்தியசாகரத்தை கடக்கப் போகிறானா? நானும் அப்படித்தான் நினைக்கின்றேன். கபிலன் அடுத்த சாதனையை புரிய சத்தியசாகரத்தை புரிவித்திருக்கலாம். அவனால் பெருமையையும் புகழையும் பார்க்க முடியாமல் இருக்க முடியாத போல இங்கு அவனை எதிர்க்க ஆள் இல்லை. அதனால் அந்த புகழ் இங்கு அவனுக்கு கிடைக்காது. அதனால் தான் அவன் காலமேகம் சொல்கிறான். அப்சரலோக அரசவை உருவானதிலிருந்து 13 துறவிகள் மட்டுமே சத்தியசாகரத்தின் 10வது நிலையை கடந்து சத்தியமலையில் ஏறி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் உலகையே அதிர வைக்கும் நபராக மாறியிருந்தனர். கபிலன் அவர்களில் ஒருவராக மாறுவானா? விளையாடுகிறீர்களா? அவர்கள் 13 பேரும் மகாயுக துறவிகள். கபிலன் என்னதான் வலிமையானவன் என்றாலும் அவன் ஒரு ராஜ துறவி மட்டுமே. அதனால் அவன் 10வது நிலையை கடப்பான் என்பதெல்லாம் கற்பனை மட்டுமே என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேச ஆரம்பித்தனர். கபிலனது பயணம் அவனை விட மற்றவர்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. அவனுடைய ஒவ்வொரு நகர்வையும் பலர் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருந்தனர். அப்சரலோகத்தின் மிகவும் பிரபலமான நபர்களில் கபிலனும் ஒருவனாக மாறிவிட்டான். அதனால் அவன் என்ன செய்கிறான் என்பதை அனைத்து கண்களும் கவனிக்கத்தான் செய்யும். அதில் பல கண்கள் அவனை பாராட்டினாலும் பல கண்கள் அவன் மீது பொறாமையை வீசின. அவன் சத்தியசாகரத்தின் 10வது மட்டத்தை கடப்பதை பலரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சத்தியசாகரத்தின் 10வது நிலையை கடந்தால் ஆதிதேவர்களை பொறாமைப்பட வைக்கும் புகழ்பெற்ற புதையல் ஒன்று அவனை வந்து சேரும். எல்லாவற்றிற்கும் மேலாக கபிலன் ஏற்கனவே மிகவும் சக்தி வாய்ந்த நபராக மாறிவிட்டான். அப்படி இருக்கையில் அந்த வெகுமதியை பெற்ற அவன் மேலும் வலிமையானவனாக மாறினான். அவன் அனைவரையும் கட்டியாளும் பேரரசர் என்ற நிலையை அடைவான். அவன் அந்த நிலையை அடைவதை பலரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. கபிலன் வெளியேறிய பிறகு ஒரு பழங்கால மற்றும் நேர்த்தியான புனித தேர் ஜீவித அரண்மனையின் வாசலில் வந்து இறங்கியது. அதிலிருந்து ஒரு அழகான உருவம் வெளிப்பட்டது. அது வேறு யாரும் அல்ல, ஆகாஷன்தான். கபிலன் தேவபுரியில் இருப்பதால் அவனுக்கு பயந்து ஆகாஷன் சிறிது காலத்திற்கு நவதேவியை பார்க்க வராமல் இருந்தான். இப்போது கபிலன் தேவபுரியை விட்டு வெளியேறிவிட்டதால் அவன் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. தைரியமாக அவன் ஜீவித அரண்மனைக்கு வந்தான். அவன் ஜீவித அரண்மனைக்குள் நுழையவிருந்த போது திடீரென்று ஏதோ ஒன்றை உணர்ந்தான். அதனால் அவன் வேகமாக அந்த ஒளி வந்த திசையை நோக்கி திரும்பினான். ஒரு அழகான உருவம் அவன் முன்னே தோன்றியது. அருணோதயனா என்று ஆகாஷன் ஆச்சரியத்தோடு பார்த்தான். அதே நேரத்தில் கபிலன் தகுதி முனையத்தில் உள்ள பரிமாண வரிசை வழியாக காலமேகத்தை வந்தடைந்தான். காலமேகம் எப்போதும் எந்த நேரத்திலும் மிகவும் துடிப்பாக இருக்கக்கூடிய இடம். இங்கு சத்திய பாதையை பயில வேண்டிய எண்ணற்ற துறவிகள் நாள்தோறும் வந்து கொண்டு இருந்தனர். மகாயுக துறவிகள் மற்றும் ஆதிதேவர்கள் சங்கமிக்கும் இடமாக அது இருந்தது. சத்திய பாதையை வளர்த்தால் நம் போர் வலிமையை அதிகரிக்க முடியும். அதனால் மற்ற பாதைகளை புரிந்து கொள்வதற்கும் இது மிகவும் உதவியாக இருந்தது. அதனால்தான் ஒவ்வொரு களமும் தங்களுடைய வலிமையான வீரர்களை சத்தியதேவ ஆலயத்தை நோக்கி அனுப்பியது. கபிலன் கடைசியாக காலமேகத்தை விட்டு வெளியேறும் போது அவனுடைய சாகுபடி அந்த அளவிற்கு வலுவானதாக இருக்கவில்லை. அப்போது அவன் ஒரு 5ஆம் நிலை ராஜதுறவி மட்டுமே. ஆனால் இப்போது அவன் ராஜதுறவி நிலையின் உச்சத்தில் இருந்தான். அவனுடைய பெயரும் புகழும் அப்சரலோகம், நரகலோகம் என அனைத்து திசைகளிலும் பயணித்தது. கபிலன் காலம் தாழ்த்தாமல் நேரடியாக சத்தியசாகரத்தை நோக்கி சென்றான். அவன் சத்தியனி குடத்தை பெற திட்டமிட்டிருந்தான். அதற்காகத்தான் அவன் காலமேகம் வந்தான். அவன் தன் சாகுபடியிலும் வலிமையிலும் போர் திறனிலும் அடுத்த கட்டத்தை அடைய வேண்டும் என்றால் அவன் சத்தியனி குடத்தை பெற்றாக வேண்டும். அப்போதுதான் அவனால் தன்னுடைய பலத்தை மேம்படுத்தி அமரநேமியோடு மரணம் வரை போராட முடியும். அமரநேமி மட்டும் தன் 2 உடல்களையும் இணைத்துவிட்டால்
அவன் அசுர பலத்தை பெறுவான். என்னதான்